ட்ரம்ப் ஒரு பைத்தியக்காரனா இல்ல பைத்தியக்காரனா நடிக்கிறானா இப்படின்ற ஒரு சந்தேகம் மிச்ச நல்லா ஓடிட்டு இருக்குது. எஸ் கைஸ், மல்வாணி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கைஸ், இந்த ரீசெண்டாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் உண்மையிலேயே பைத்தியக்காரத்தனமான பல நடவடிக்கைகள் ஈடுபடுறது. தெரிஞ்சு செய்யறாரா, தெரியாம செய்தாரா, இல்ல அவருடைய பின்னணி யாராவது ஒருத்தர் இயக்குறாரான்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் மைண்ட்ல இருந்துச்சு. ஆனா இந்த கதை ப்ரூஃப் ஆயிட்டு ட்ரம்ப் சீரியஸ்லி ஒரு பைத்தியக்காரர்கள் தான் செஞ்சிருக்காரு. எஸ் கைஸ், ரீசெண்டா உங்களுக்கு தெரியும், வெனிசுலாவுடைய கனிய வளத்தை கைப்பற்றதுக்காக அவருடைய ஜனாதிபதி நாடு கடத்தி அமெரிக்கா அவர் தன்வசப்படுத்தி அமெரிக்கா வெனிசுலா நாட்டை தன்னுடைய கை அடக்கத்தில் வச்சு கொண்டிருக்கிறது. இதுல இன்றைக்கு நாள் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பைத்தியகாரமான வேலையை செஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் அமெரிக்கா ஜனாதிபதி மறந்து உலகத்துல ஜனாதிபதி அப்படின்ற மனநிலையில அமெரிக்கால நடந்து கொண்டிருக்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு நிலைகிறது. என்னண்டா, வெனிசுலாவுடைய அதாவது ஆக்டிங் பிரசிடென்டாக, தற்போதைய ஆக்டிங் பிரசிடென்ட் அவரை டொனால்ட் ட்ரம்பாக கருதி தன்னைத்தானே ஒரு பிரசிடென்டாக, வெனிசுலாக தற்போதைய பிரசிடென்டாக கருதி விக்கிபீடியா வெப்சைட்ல காட்டப்படுவது போல ஒரு எடிட் பண்ண ஒரு புகைப்படத்தை தன்னுடைய சமூக வலைதளங்கள்ல பயந்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். சீரியஸ்லி மேட்னஸ். டொனால்ட் ட்ரம்ப் உண்மையிலேயே தொடர்ச்சியாக ஒவ்வொரு பைத்தியகாரத்தனமான வேலைகளை செஞ்சு வர்றாரு. வெரி சீக்கிரம் But right now we are going to do something on Greenland whether they like it or not, because if we don't do it, Russia or China will take over Greenland. தாக்க போவதாகவும், அவங்க தாக்கல் என்றா ரஷ்யா அல்லது சீனா கைப்பற்ற போவதாகவும் பகிரங்கமாக சவால் விடுத்திருந்தார். அதே போல ஈரானுக்கு தாக்குதல் விடுக்க போவதாகவும் தெரிவித்திருந்தார். அதே போல ஈரான் கூட பதிலுக்கு இன்றைய தினம் ஒரு பகிரங்கமான தகவலை வெளியிட்டிருக்கிறது. தப்பி தவறி அமெரிக்கா ஈரான் மேல கை வச்சா அது இஸ்ரேலுக்கும், அதே போல மத்திய கிழக்குல அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களையும் நேரடியாகவும், அதே போல வெறும் 24 மணி நேரங்கள்ல ஒரு மிகப்பெரிய அணு ஆயுதத்தை தயார்படுத்தி நாங்க தாக்க தயாராக இருக்கிறோம் என்றும் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் இங்கு சவால் விடுத்திருக்கிறது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த பைத்தியக்காரர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சிருக்கிறார்னா, அவரை தன்னுடைய தற்போதைய வெனிசுலா நாட்டுடைய ஜனாதிபதியாக அவரை சமூக வலைதளங்கள் ஒரு புகைப்படம் மூலம் பைத்தியம் விளையாடி கொள்கிறாரு. இந்த நடக்கக்கூடிய இந்த வாரம் உலக நாடுகளிட உள்ள வரலாற்று ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக எதிர்பார்க்கலாம். என்னண்டா, ஈரானுக்கு அமெரிக்கா போர் தொடுக்க சவால் விடுத்திருக்கிறது. அதே போல வெகு சீக்கிரம் தாக்க இருப்பதாக கூறுகிறார்கள். அதே போல ஈரான் பகிரங்கமாக சவால் விடுத்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய போர் சூழ்ந்த ஒரு வாரத்தை இந்த வாரம் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். அது சம்பந்தப்பட்ட தகவல்களை நாங்கள் மல்வாணி சேனல் மூலமாக எங்களுடைய மக்களுக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்கின்றோம்.